உங்களுடைய வெற்றியை அடையும் வரை செவிடனாகவே இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. என்னடா எப்படி செவிடனா இருக்கிறது அப்படின்னுட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகலாம். அவ்வளவு எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது யாருக்காச்சும் தெரிய வரும்போது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரதிபலிப்பு பார்த்தீங்கன்னா உங்களை பாதிக்காதது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ அவங்க எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றால் முடியாது, எதுக்காக நீ இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் பேசி பேசி உங்களை இன்னுமே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க 1% இருந்தாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய பர்சன் தான் 99% இருப்பாங்க. பட் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு ஒரு வெற்றியை அடையும் போது என்கரேஜ் பண்ணனவங்களை விட மிச்சமாக இந்த டிஸ்கரேஜ் பண்ணவங்க மட்டும்தான் அவன் அப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவன் அவ்வளவு எஃபர்ட்டை போட்டான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கும்பல் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எப்போதுமே இந்த உலகத்தில் யார் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்காம, இல்லை உங்கள் காது நேரே பேசினா கூட இந்த காதில் கேட்டு அந்த காது வழியாக நீ விட்டுரு அப்படிங்கிறது மாதிரி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதை எப்போதுமே உங்களுடைய இன்ன தாட்டில் எடுத்து அதையே நினச்சி உருகி உங்களுடைய கோலை இன்னுமே கீழே இறக்காமல் எப்போதுமே என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களை பக்கத்துலேயே வச்சு அந்த அவமானமான வார்த்தைகளை எப்படி சால்வ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான பிரதிபலிப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், நீங்கள் செவிடனாக இருக்கும்போது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களே உங்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அது எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அதுக்கான எஃபோர்ட்டை மட்டும் நீங்கள் போடாமல் இருக்காதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.